Shri Ram Jai Shri Ram திருணம் அந்தரத கிருத்வா. இவ்வளவுதான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. 27 காரணங்கள் சொல்லுகிறார் அந்த இடத்துல. நான் பண்ற உபதேசம் ராவணன் காதில் ஏறப்போவதில்லைன்னு சீதைக்கு தெரியும். கோரமான முறையில் கொல்லப்படாமல் நீ வாழ வேண்டும் ஆசைப்பட்டால் மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹா. ராமன் திருவடிகளில் விழுந்த சரணாகதனை எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்வார். திருணம் அந்தரத கிருத்வா. இவ்வளவுதான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. 27 காரணங்கள் சொல்லுகிறார் அந்த இடத்துல. ஒரு ராஜா வரார்னால் அவருக்கு ஆசனம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்காக இப்போ நான் 27 சொல்ல போகிறது இல்லை, 1-2 சொல்லுகிறேன். அந்த புல்லை எடுத்து திரும்ப போட்டார்னால் ஒரு ராஜா வந்த உடனே ஆசனம் கொடுக்கணும். அதற்காக சீதை புல்லை எடுத்து போட்டாள்னு சொன்னார். இப்படி யாரான பண்ணுவாளோ? அந்த அரசன், அந்த ராவணன் தான் தன்னை திருடிண்டு வந்ததே, அபகரித்து வந்ததே, அவனுக்கு போய் சீதை மரியாதை கொடுப்பாளானால், மரியாதை கொடுத்தால் எங்கேயான நல்ல புத்தி வந்து திரும்ப தன்னை ராமன் கிட்ட சமர்ப்பிச்சுடலாமோ இல்லையோ, அந்த ஒரு நப்பாசை, அதற்காக போட்டாலாம். 2வது, மரியாதை கொடுத்தோம்னாலே ஒருத்தரை தள்ளி வைக்கிறோம்னு அர்த்தமோ இல்லையோ. அப்படின்னா உன் ஆசைக்கு நான் இணங்கவில்லைன்னு அர்த்தம். அதை புரிந்து கொண்டு சரி சீதை ஒத்துக்க போகிறது இல்லைன்னு திரும்ப கொடுத்து விடத்துக்கு வாய்ப்புண்டோ இல்லையோ, அதனால் திருணமந்தரத கிருத்வா, நடுவில் புல்லை எடுத்து போட்டாள். அடுத்தது, அந்த புல்லுக்கு நான் பண்ணுற உபதேசமாகவே இது இருக்கட்டும். நான் பண்ணுற உபதேசம் ராவணன் காதில் ஏறப்போவதில்லைன்னு சீதைக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏற்பட்ட வார்த்தையை சொல்ல போகிறவள் அந்த வார்த்தையெல்லாம் வீணாக போகிட்டு இருக்க முடியாதோ இல்லையோ. அதனால் புல்லை போட்டுட்டு நான் சொல்கிறது இந்த புல்லுக்கு எவ்வளவு புரிய போகிறதோ அவ்வளவுதான் ராவணனுக்கும் புரிய போகிறது. குறைந்தபட்சம் புல்லாவது நற்கதி அடையட்டும்னு புல்லுக்கு உபதேசிக்க தொடங்கினாளாம். பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, சிரிப்பு மாறாமல் பேசத் தொடங்கினாளாம். ஏன்னா பண்ண போகிறது நல்ல உபதேசம். இந்த ஜீவாத்மா நற்கதை அடைய வேண்டும்னு உபதேசிக்கும் போது அவன்கிட்ட அழுதுண்டே இல்லை கோபத்தோடு பேசணும்னு சீதைக்கு எண்ணம் கிடையாது. அதனால் சிரித்த முகத்தோடு ராவணனும் நற்கதி அடைய வேண்டும்னு பேசினாலாம். இல்லாவிட்டால் ராவணன் எப்படியும் அழிந்து போகிறான்னு சீதைக்கு தெரியும். ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அரசர்களெல்லாம் சிரிச்சுண்டே மரண தண்டனை கொடுப்பாளாம். ஏன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாதோ இல்லையோ. அவன் பண்ண தவறுக்கு தண்டனை கொடுக்கும்போது சிரிச்சுண்டு ஆணை பிறப்பிருப்பார்களோ இல்லையோ, அதை போல சீதை சிரிச்சுண்டே வார்த்தை பேசுகிறா. ராவணன் கண்டிப்பாக உயிரை இழக்கப் போகிறான்னு தெரிந்தபடியாலே பிரத்யுவாச சுஜஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தகா, என்னிடத்திலிருந்து மனதை நீ திருப்பிவிடு. ஸ்வஜனே பிரியதாம் மனஹா, உனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் அன்பு கொள் ராவணா. தேவையில்லாமல் வேறு ஒருவன் மனைவியிடத்திலே அன்பு வைக்காதே என்று உபதேசித்தாள். அதுக்கு மேலே இகசந்தோ நவாசந்தி சதோவான் அனுவர்த்தசே, இந்த லங்கையில் யாருமே நல்லவர்களே இல்லையா, உனக்கு ஹிதத்தை நன்மை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லையா என்று முதல்ல கேட்டாள். அப்புறம் தானே மாத்துண்டா, இல்லை இருப்பா, சதோவா நானுவர்த்தசே, அவர்களிடத்தில் அடிபணிந்து நீ விஷயங்களை கேட்பது கிடையாது. பெரியோர்கள் நாட்டில் வாழலாம், நாம் போய் கேட்டாதானே நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள். உனக்கு நல்லதில் எண்ணமில்லை, அதனால் தீய நடத்தையோடு இருக்கிறாய். நீ உயிரோடு இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாய் என்றால் ராமனிடத்தில் சரணம் புகுவது ஒன்றுதான் வழி. மித்திரமௌபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபஹ விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞः சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவிதுதே எதி ஜீவித்தும் இச்சசி என்று 2 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான அர்த்தம் சொல்லுகிறார். உனக்கு வாழ வேண்டும்னு ஆசை இருந்தால் என்னென்னமோ செல்வங்கள்லாம் சொன்ன லங்காதிபதி, எவ்வளவு செல்வங்களுக்கு தலைவன், இத்தனை மந்திரிகள், இத்தனை மனைவிகள், எல்லா செல்வம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் உனக்கு தங்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால், அதே போல கோரமான முறையில் கொல்லப்படாமல் நீ வாழ வேண்டும்னு ஆசைப்பட்டால் மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹா, அதுக்கு ஒரே வழி ராமனை நீ சரணம் புக வேண்டும். ஆனால் சரணம்னு சீதை வார்த்தை சொல்லலை, மித்திரம்னு சொல்லுகிறாள். மித்திரம்னா நண்பன் அர்த்தம். நீ வாழ வேண்டும்னு ஆசை இருந்தால் ராமனுக்கு நண்பனாக ஆகிவிடு, ராமனை உனக்கு நண்பனாக ஆக்கிக்கொள்னு சீதை சொன்னாள். ஏன் அப்படி சொல்லணும்? நண்பனாக ஆக முடியும். ராவணன் பண்ண தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சரணாகதி தான் செய்ய வேண்டும். ஆனால் சரணாகதியை தான் இந்த இடத்துல நட்புன்னு சீதை சொல்லுகிறாளாம்.
ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்கோ, விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா, ராமன் திருவடிகளில் விழுந்த சரணாகதனை எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்வார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.